ஹாய் வியூவர்ஸ், திஸ் இஸ் பானு. குட்டீஸ், உங்களுக்கு வந்து தமிழில் நீதி கதைகளை சொல்லிட்டு இருக்கேன். அதில் வர நீதியை தெரிஞ்சுட்டு உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி கொள்ளுங்க. ஒரு காடு இருக்குது. அந்த காட்டில் வந்து ஒரு மானு அப்புறம் வந்து ஒரு காக்கா வந்து ரெண்டும் ஸ்நேகமாக இருந்தது. ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிட்டு இருந்தது. ஒரு நாள் வந்து ஒரு நரி வந்து இந்த மானை வந்து எப்படியா இருந்தாலும் சாப்பிடணும் அப்படின்ற எண்ணத்தில் வந்து அந்த மான்கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுச்சான். கேட்ட உடனே சரின்ட்டு அந்த நரியை நம்பிடுச்சான் இந்த மானு. அப்போவே இந்த காக்கா சொல்லிச்சான், அவனை நம்பாத, புது ஆளுங்களை நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ தடவை சொல்லிச்சான் இந்த காக்கா வந்து. ஆனால் வந்து இந்த மான் வந்து கேட்கவே இல்லையாம். ஆமாம், யாரும் தெரியாத வரைக்கும் தெரியாதவங்க தான், ஆனால் வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு அப்புறமா தான் அவங்க யாருன்றது நமக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காக்கா சொன்னதை வந்து காதுலையே வாங்காமல் தூர போட்டுடுச்சான். ஒரு நாள் வந்து நரி என்ன பண்ணிச்சான், இந்த மானை வந்து கூட்டிகிட்டு போய் இந்த காட்டுக்கு நடுவில் வந்து ஒரு ஃபீல்டு இருக்குது, ஒரு விவசாய பூமி இருக்குது. அந்த பூமியில் போய் நீ வந்து நிறைய புல்லை மேயலாம், உனக்கு வேண்டியது நான் அரேஞ்ச் பண்ணுறேன், வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போச்சான். கூட்டிகிட்டு போன உடனே இந்த விவசாய பூமியில் வந்து நிறைய வேட்டைக்காரங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு வலையை வந்து போட்டிருக்காங்க. அந்த வலையில் மாட்டிக்கிச்சா இந்த மானு. இந்த மானை வந்து கொலை பண்ணிட்டானா அதில் கொஞ்சம் கிடைக்கிற மாம்சத்தை வந்து நானும் சாப்பிட்லாம் அப்படின்ற எண்ணத்தோட இந்த நரி வந்து அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போச்சு. உடனே என்ன பண்ணிச்சு, மறுநாள் வந்து அப்போ வந்து இந்த மான் வந்து அந்த வலையில் சிக்கிடுச்சு. சிக்கின உடனே இந்த காக்கா வந்து சொல்லிச்சு, நான் சொன்னேன் இல்லவா, எப்பயுமே வந்து தெரியாதவங்களை வந்து நம்பக்கூடாதுன்னு எத்தனையோ தடவை சொன்னேன், நீ கேட்கவே இல்லை, ஒன்றும் பரவாயில்ல, உன்னை நான் வந்து காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காக்கா வந்து சொல்லிச்சான் இந்த மான்கிட்ட. மறுநாள் வந்து இந்த வேட்டைக்காரன் வந்து அந்த வலையை வந்து எடுக்க போகும்போது இது வந்து செத்து போன மாதிரி ஆக்ஷன் குடிச்சு தான் இந்த மானு. உடனே வந்து இந்த செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வலையை தூக்கி பக்கத்தில் வச்ச உடனே இந்த மான் வந்து ஓடி போய் அதனுடைய உயிரை காப்பாற்றிக்கிச்சான். அந்த காக்கா வந்து காக்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்தின உடனே இந்த மான் வந்து ஓடி போய் அதனுடைய உயிரை காப்பாற்றிக்கிச்சு. அதுக்கப்புறமா வந்து நன்றியை சொல்லிச்சான் இந்த காக்காவுக்கு. ஸோ குட்டீஸ், இதனால் தெரிஞ்ச நீதி என்னது, நம்ம வந்து தெரியாதவங்களை வந்து நம்பக்கூடாதுன்ற நீதியை நம்ம தெரிஞ்சிடணும். தேங்க்யூ வெரி மச்.